ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலனுடைய தமிழ் எடிஷன் புக்கும் இங்கிலீஷ் ரிவைஸ்டு எடிஷன் புக்கும் ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன். குரூப் 4 2022 மேத்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஆர்எஸ் அகர்வாலனுடைய இங்கிலீஷ் எடிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்லேருந்து 2 கொஸ்டின்ஸும் ஒரு ரேஷியோ கொஸ்டினும் வந்து இதுலேருந்து டைரெக்டாக கேட்டிருப்பாங்க. அது என்னங்கிறத ப்ரூஃப் வந்து வீடியோ எண்டில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பார்த்துப்போம். தமிழ் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து அட்டை வந்து இந்த மாதிரி அளவுத்திறன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும். அட்டையை பார்த்துக்குங்க. பேக் சைடு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதனுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 599. ஓகே, இதில் உள்ளே பாருங்கள். எப்போ வந்த எடிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் 2022. இந்த எடிஷன் வந்து முதல்ல தமிழில் வந்து 2022 தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் 2016 ஆண்டு வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இதுலலாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அது வந்து 2016 ஆண்டு வரைக்கும் உள்ளது இதில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இண்டெக்ஸ் பேஜ் காமிக்கிறேன். நமக்கு தேவையான அனைத்து டாபிக்ஸுமே வந்து இதில் இருக்கும், பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து குரூப் 4க்கு ஸ்கூல் புக்கு, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் தரவாக பார்த்துட்டேன், ஃபுல்லாக நான் தரவாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க, 25க்கு 25 எடுக்கணும்னு நோக்கம் உள்ளவங்க, அது ஃபுல்லாக முடிச்சுட்டாங்கிறவங்க நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கை ரெஃபர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இங்கிலீஷ் எடிஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், ரிவைஸ்டு எடிஷன் 2022, அதாவது 2022 உள்ளதை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீப்ரிண்ட் வித் கரெக்ஷன்ஸ் 2022. ஓகே, அட்டையை வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்துக்குங்க. அடுத்தது இதனுடைய ரேட்டு, பேக் சைடு உள்ள அட்டையை பார்த்துக்கோங்க. ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 799. நீங்கள் நேரடியாக வந்து ஏதாவது ஒரு புக் ஸ்டாலில் போய் வாங்கினீங்க அப்படின்னா 799 ரூபா. இது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 650 ரூபா தான். ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து 2021 வரைக்கும் உள்ளது இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்ம தமிழ் எடிஷனில் 2016 வரைக்கும் தான் பார்த்தோம். இதில் வந்து இங்கிலீஷ் எடிஷன் லேட்டஸ்ட் எடிஷனில் 2021 வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ், அதாவது ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 2021 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய இண்டெக்ஸ் பேஜ் வந்து பார்த்துக்குங்க. எனக்கு ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறவங்க இந்த இங்கிலீஷ் எடிஷன் புக்கு, லேட்டஸ்ட் எடிஷன் புக்கை வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா 25க்கு 25 ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், லாஸ்ட்டாக வந்து குரூப் 4ல் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் டைரெக்டாக. அதாவது 2 எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கொஸ்டின்ஸு, ஒரு ரேஷியோ கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள், 4 பவர் 3.5
கோலன் 2/5 என்பதற்கு சமமான விகிதம் என்ன? இந்த கொஸ்டின் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 364. இங்கே பாருங்கள் 29th கொஸ்டின். 29th கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா தி ரேஷியோ 4/3.5 கோலன் 2/5 இஸ் த சேம் அஸ். இது அப்படியே வந்து இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த புக்குக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒரு எடிஷன் வந்துச்சு. அந்த புக்கை ஆக்சுவலாக நான் வச்சுருந்தேன். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஸ்டின்ஸும் வந்து அந்த புக்கில் அந்த 2 கொஸ்டின்ஸும் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது யார் வந்து இதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் புக் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டேன். ஆனால் வந்து நான் வந்து மேத்ஸில் 25க்கு 25 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைமும் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டஃப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து கேட்பாங்க. இது லேட்டஸ்ட் எடிஷனுங்கிறதுனால மேபி இதுலேருந்து கூட கேட்கலாம், அல்லது இதுக்கு முந்தின எடிஷன்லேருந்து கூட கேட்கலாம். அதிகபட்சமாக இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இனி வந்து நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கவங்க அந்த 3 கொஸ்டின்ஸ்க்காக இந்த புக்கை வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். 25க்கு 25 எடுக்கிறதுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இங்கிலீஷில் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக், அதாவது இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள எல்லாத்தையும் கூட நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறது தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு குரூப் 4 சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது வரைக்கும் என்ன மாடலில் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாடலை மட்டும் கூட இந்த புக்லேருந்து நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு போகலாம். எல்லா மாடலையும் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நமக்கு இது வரைக்கும் என்ன மாடலில் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாடலை மட்டும் எல்லா டாப்பிக்குமே நான் சொல்கிறேன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு மட்டும் சொல்லலை, எல்லா டாப்பிக்குமே இது வரைக்கும் நமக்கு என்ன மாடலில் கேட்டுக்கணும். ஒரு சில மாடலில் தான் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாடலை மட்டுமாவது ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகலாம். இது இங்கிலீஷில் இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எதுவும் நினச்சிங்கன்னா, எதுவும் பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு வீடியோ எதுவும் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தமிழில் எடுத்து உங்களுக்கு நடத்தி போடுறேன். என்னங்கிறத சொல்லுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.